அதனால் எனக்கும் ரோட்டரிக்கும் உள்ள சம்மந்தம் என்னென்னா, நான் ஒரு ரொட்டேரியன் பேசிக்கலி. ஆனால் அந்த தொடர்பு தொடர்ந்துகிட்டே இருக்குது. சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்த மிகப்பெரிய ஒரு 3000 பேர் அந்த விழாவில் நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கோபாலகிருஷ்ணன் வந்து என்னை ரோட்டரி வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு கேட்டது. ஏன்னா ரோட்டரி இஸ் a very big organization. Started from the founder Harris to whatever is happening for the past 113 years. Service about self is your motto. Making a difference is the current policy that you have. என்னை பற்றி என்ன 63 வயசுன்னு சொல்லி, நான் 25 வயசுன்னு சொல்லி ஏமாற்றலாம்னு நினச்சேன். என்ன 63 வயசு உண்மை பெயர்த்து கொண்டேன். அன்பு சகோதரருக்கு நன்றி. ஆனால் என்னை பார்த்தா 63 வயசு மாதிரி தெரியுதுன்னு தான் இல்லையா? 17 வயசு தான். அது வாணிராங்கிட்ட சொல்லிடுறேன் நான். அவங்க தான் வரி பண்ணுறாங்க. வயசான மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அவங்க. அதுதான் என்னை எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வெரி ஆனர் டு பி ஹியர். நான் வந்து டங்கிலீஷ்லேயே பேசுகிறேன். ஐ லைக் டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் கெஸ் தி வேர்ட் ஆல்சோ மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாளைக்கு சோஷியல் மீடியாவில் சரத்குமார் வந்து தமிழ் பேசலை, ஆங்கிலத்திலே பேசினான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆனால் நம்ம மக்கள் பிரச்சனையோடு இந்த பிரச்சனை அதிகமாக தெரியுது. அவ்வளோதான், அதை பற்றி பேசாமல் ரோட்டரி வந்து it's a service oriented thing, and where businessmen have initially gathered together and they've been talking how to develop the society in general. Develop the society in general, that's a very big task. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சந்தித்து பேசுவதே மிக மிக கடினம். சந்தித்து பேசி நம்மை பற்றி பேசுவதை விட பிறரை பற்றி பேச வேண்டும் நினைப்பது அதை விட கடினம். மற்றவர்கள் சிந்திக்கிறதே கடினம். யாருக்கும் நேரம் இல்லை. இட்ஸ் a very competitive field, competitive world. எல்லாருமே பொருளாதார அடிப்படையில் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நாட்டை பற்றி சிந்திப்பதற்கே நேரம் இல்லாத போது நாட்டை பற்றி சிந்திப்பவர்கள் தான் நீங்கள். என்ன பண்ணலாம், என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணலாம், ரைட் ஃப்ரம் போலியோ எராடிகேஷன் அண்ட் ஆல் த திங்ஸ் தட் யூ ஆர் டூயிங். நீங்களாம் தான் வந்து கட்சி ஆரம்பித்து நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரணும் நான் நினைக்கிறேன். People with some knowledge, people with service-oriented mind, they are the people who should get involved in politics. I think you should propose this to your Rotarians and say, it's high time that you take over, the service-oriented people take over, because truly being a politician has to do service to the nation and service to the people. அது இல்லாமல் போயிடுச்சுன்னா then there is no point in being in politics. அதே ஆசிமா காலில் சொன்னேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் எப்படி சார் இருக்குன்னாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க சார் பாலிடிக்ஸ் அப்படின்னு. அதான் இந்த ஸ்டேட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தெரிந்திருந்தாலும் தெரியாதவர்களுக்கு சொன்னார். ஐ ஸ்டார்டட் மை கேரியர் as a newspaper boy. பெங்களூர் தெருக்களில் வந்து பேப்பர் வந்து சைக்கிளில் கட்டி எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக பேப்பர் போட்டு கடைக்கடையாக பேப்பர் போட்டு 500 ரூபா சம்பளத்தை வந்து உருவானவங்க தான் சரத்குமார். நீங்கள் வந்து பெரிய சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னாலும் இருந்தாங்க. பட் நான் வந்து I really wanted to be a self-made person. I didn't want to use the influence of my relatives. எங்கள் அப்பா வந்து செய்திகள் வாசிப்பது ராமநாதன் கணீர் பொருளுக்கு சொந்தக்காரர். ஆல் இண்டியா ரேடியோவில் பூர்ண விஸ்வநாதன், சரோஜ் நாராயணசாமி, எங்கள் அப்பாலாம் வந்து அன்றைக்கி செய்திகள் வாசிப்பது ராமநாதன், அந்த கரீன் குரலுக்கு சொந்தக்காரர் ஆல் இண்டியா ரேடியோவில் நியூஸ் ரீடர். மகாத்மா காந்தி அவர்கள் இறுதி ஊர்வலத்தை தமிழில் வர்ணித்தவர் என் தந்தையார். ஆக நான் வந்து கடைக்குட்டின்னு சொல்லணும். ஃபேமிலி ஆஃப் 3. அது வந்து என் பிரதர் அஃப்கோர்ஸ் ரீசென்ட்லி டைட் இன் கார் ஆக்சிடென்ட். இங்கே வந்து என்னுடைய அக்கா வந்து மிஸ்ஸஸ் மல்லிகா கந்தசாமி. லேட் கந்தசாமி வாஸ் அ மினிஸ்டர் இன் HRNC in the DMK government. ஸோ என்னுடைய சிஸ்டர் வந்து மல்லிகா கந்தசாமி லிவ்ஸ் க்ளோசர் டு மை ஹவுஸ் சென்னையில். அப்புறம் நான் ரொம்ப செல்லம் கொடுத்து என்னை வளர்த்துட்டாங்க. இந்த செல்லம் கொடுத்து வளர்த்து என்னை வந்து தனிப்பட்ட முறையில் கவனிச்சனால உடல் கூட மிக சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசி பிள்ளையாக இருந்ததுனால செல்ல பிள்ளையாக ஆகிட்டேன். செல்ல பிள்ளையை வந்து யாருக்கும் தெரியாமல் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு போர்ஷன் வச்சாலும் எனக்கு தனியாக எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு போட்டு என்னை வளர்த்துட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி அப்படி இருக்கேன். என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் முன்னே உள்ள தான் நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். The secret of my health, many people ask me many times. That's really nice because health is wealth. Without health there will be nothing in the society or the world. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷமும் சொல்லியிருக்கார். You live within the parameters of morality. அதனால் அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம் சொன்னார் முடியாது. சரத் நீ வந்து சிகரெட் பிடிக்காத, ட்ரிங்க் பண்ணாத, இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. He has never told me anything like that. But I have stuck to that and I don't do anything in excess. என்னை பொறுத்த வரைக்கும் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா குடிப்பேன். வருஷத்துக்கு 4 தடவை 5 தடவை 6 தடவை
ஏன்னா உங்களை மாதிரி 64 வயசு நண்பர்கள் கல்லூரியில் படித்தவங்க வந்து சார் தேவை ட்ரிங்க் வித் மீ அது செய்ய சார் ட்ரிங்க் வித் பட் இட்ஸ் நாட் அ ஹேபிட் ஃபார் மீ. ஸோ இன்றைக்கி நான் 63 வயசில் அப்படி இருக்குன்னா அது பிகாஸ் ஐ ஒர்க் அவுட் 2 hours in the morning and then I have a very good habit of eating less. ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் லெஸ்ஸாக சாப்பிடுவேன். 7 மணிக்குள்ளே டின்னரை முடிச்சிடுவேன். அப்போ நீங்கள் டின்னர் சாப்பிடாம வந்தீங்கன்னு கேட்டால் எஸ் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் யூ ஆர் த காஸ் ஃபார் இட். அந்த டின்னர் உங்களுக்கு அப்புறம் சாப்பிட்டுருக்கேன் இன்றைக்கி. ஆனால் ஒரு கப் காஃபி கொடுத்தாங்க கூட்டிகிட்டு வந்த ராஜகோபாலன் மணி டுக் கேர் ஆஃப் மீ வெரி வெல். ஐ டோன்ட் ஹேவ் டு சே மச் அபவுட் ரோட்டரி அண்ட் வாட் ரோட்டரி ஷுட் டூ. நீ சமுதாயத்தில் வந்து படித்தவர்களின் சமுதாய அக்கறை கொடுப்பவர்கள் வந்து அதிகமாக இருக்கணும். Uneducated people staying away from politics make educated people staying away from politics make uneducated people come to power. That is the situation not only in the state, in the country too. நான் பல விஷயங்கள் நீங்கள் வந்து கேள்விக்குன்னு ஆசை இருக்கும். I don't have any kind of censorship in your questions. I don't want any moderator to stop you from asking any question that you feel in your mind. என்னே திட்டி கூட இங்கே கேள்வி கேட்கலாம், பதில் சொல்ல நான் தயாராக இருக்கேன். Because I'm very open and very transparent. Then only I can grow. I'm honored to be here. I don't want to take much of your time giving a long lecture and sermon to you. படித்தவர்கள் மத்தியில் பேசும்போது தெரிந்ததை பற்றி பேசுவது எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா பாதையில் வந்து நடந்து வந்த பாதையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் எங்கள் அப்பா டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்த பிறகு he retired as information officer in Press Information Bureau which governs the entire newspapers in the state where he belongs. ஸோ எந்த செய்தித்தாள்கள் அச்சடிக்கப்பட்டாலும் அதில் என்ன அச்சடிக்கப்பட்டது என்பதை மத்திய அரசுக்கு தெரிவிக்கின்ற பதவி தான் என் தந்தையார் வைத்த பதவி. அதில் நியூஸ் பேப்பர் அண்ட் ஜேர்னலிசம் ஸ்டக் ஆன் வித் மீ. I started my career as a newspaper boy, transformed myself to with my knowledge of English and Tamil to start writing as part of the newspaper. I became a journalist, reporter from Bangalore. Then I started selling space for the newspaper, so marketing. So totality நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன். ஆனால் எண்ணத்தில் வந்து நான் நடிகனாகுன்ற எண்ணம் இருந்தது, எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத ஒன்று. He wanted me to become a police officer. ஸோ அதையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். எடுத்த முதல் படம் வந்து கன்சூம் நேரம், அதில் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிட்டேன். So I satisfied my father there. And the last movie that he saw was Suryan, where again I was a police officer. That was the last film my dad saw. Unfortunately, he died when he saw my success. அதுக்கப்புறம் he was not there with me. So really my father has given me a lot of guidance. Friend, philosopher guidance சொன்னால் அது தந்தையாக தான் இருக்க முடியும். And the love given by my mother and the principles taught which is imbibed in me till today. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு துரும்பையும் நான் வந்து துன்பப்படுத்தக்கூடாது நினைக்கின்ற ஒரு மனிதனாகத்தான் வந்து கொண்டிருக்கேன். அதனால எந்த ஒரு தோல்வியும் என்னை வந்து தோற்கடிக்காது. வெற்றிகள் என்னை வந்து குதூகலமாக துள்ளி ஆட வைக்காது. சமமான நிலையில் சமத்துவமாக வாழ நினைக்கின்ற ஒரு மனிதனாக உங்கள் மனிதோ உங்கள் கேள்விகளுக்காக நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். கேள்விக்கு பதில் சொல்றது ஒன்றுமே மாட்டாம தீர்ப்பை மாற்றுன்னு பதில் சொன்னப்படி சொல்லக்கூடாது. இல்லை, அது சொல்லலாம். தீர்ப்பை மாற்றினா தான் நாடு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். வெரி கிளியர். ஜஸ்ட் வார்ம் வாட்டர். Mr. Sarath, I am Dr. Rajkumar from Jain India. Yes. What is your stage right now in politics? We stage politics le nendi aim illama. Politics le nendi aim illama. What is your stage in politics? What is my state in politics? Yeah. ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அரசியலுக்கு வந்து 21 ஆண்டுகள் ஆயிடுச்சு. தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 1996ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், இந்த ஆட்சி வந்து ஊழல் மிகுந்த ஒரு ஆட்சியில் தைரியமாக முதுகெலும்புள்ள ஒரு மனிதனாக பத்திரிகையில் சொல்லி இந்த ஆட்சியை வந்து கலைக்கப்பட வேண்டும் சொன்னவனா. அப்போ வந்து இன்னைக்கு வந்து அரசியல் வர ரஜினிகாந்த் அவர்கள் ஆண்டவனே காப்பாற்ற முடியாத மீண்டும் இந்த ஆட்சி வந்தார் என்று சொல்லி விட்டு அமெரிக்கா சென்றுட்டாரு. 40 நாள் வந்து நான் பிரச்சாரம் பண்ணேன். it was one of the reasons for DMK coming to power at that point of time. இன்னைக்கு என் ஸ்டேட் என்னன்னா வந்து 11வது ஆண்டில் வந்து என்னுடைய இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி துவங்கி அதில் 11வது ஆண்டில் வந்து சமத்துவம் தான் நாளைக்கு திளைக்கும்னு நினைக்கிறவன். ஜாதி மத மொழி பேதப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது தான், அதுதான் நாளைக்கு நல்லா இருக்கும். எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தது மனித ஜாதி தான், அதை மட்டும் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இங்கே யார் உட்கார்ந்து எல்லா கையை கீறி பார்த்தாலும் சிகப்பு நிறத்தில் ரத்தம் இருக்கும், இறைவன் படைப்பு நாம் அனைவரும் ஒன்று தத்துவத்தை அனைவருக்கும் சொல்லித்தர வேண்டும் என்ற அடிப்படையில் சமத்துவம் வெற்றி பெற வேண்டும், அப்போதான் மனித குலம் வெற்றி பெறும் என்ற அடிப்படையில் தான் அந்த கட்சி துவங்கினேன். ஐ எம் ட்ராவலிங் வெல் and steadily I am traveling and I have remained marked in the society and I will hold the top post of the state of Tamil Nadu in the future years to come.
எல்லாரும் பசியில் இருப்பீங்க நினைக்கிறேன். அதான் ஷார்ட்டாக பேசி ஏன் என்ற கேள்வி இங்கே கேட்காமல் வாழ்க்கை இல்லைன்னு எம்ஜிஆர் பாடியிருக்காரு. நான் கேட்டு Good evening, Sharadji. I'm Lieutenant Chamundi Ghosh. I'm basically an advocate. Okay. I have a very simple question. How different are you from the other politicians? Other politicians அப்படின்னு சொல்லும்போது how different na, I really want to do something to the people of Tamil Nadu, not only Tamil Nadu. I represented from the state. I was in the parliament for 5 years. I expected a lot of the parliament, but I found I was totally disillusioned there, because whatever was spoken in parliament, whether it is implemented, is a question mark. So as a disillusioned person when I went there, so I think if everything has to work, it is not only the politicians or the administrative capacity, but we as the people have to belong to the society and start thinking together. Collectively think பண்ணாதா நான் மாற்ற முடியும். ஒழிய என்னுடைய டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னால் அதை தான் நான் கிரியேட் பண்ண நினைக்கிறேன். ஜாதி மத மொழி பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்கணும் சமத்துவம் சொல்லும் போது that is what will unite us in the future. இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது the things that are happening around us, very menial, unimportant things which do not matter for society is being discussed in society. அது முக்கியம் அல்ல. இன்னைக்கு அடித்தட்டு மக்கள், வேலை வாய்ப்பு இல்லாத சகோதரர்கள், இன்ஜினியரிங் காலேஜ்லாம் படிச்சுட்டு 15 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் எங்கே போகிறது தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியுமா? ஏன்னா 2020 we say India is going to be having the youngest population in the entire world. When the youngest population is going to be in our country, what are we going to do for them? It's the biggest question, and that is what I want to motivate the youngsters, the youth of our country, the youth of our state, to do something for society, get involved in politics. That's the only thing, because that is the democratic system that we have. And the system will vaanga and then start complaining about the system or trying to create something out of the system. பாலு ஃப்ரம் ரோட்டரி கிளப் ஆஃப் ஆலங்குடி. இன்றைய தமிழ் சமுதாயம், தமிழக இளைஞர்கள் நடிகர்களின் பின்னால் நிற்பதை நீங்கள் கண்டிப்பாக ஆதரிப்பீர்கள். ஆனால் கேள்வியில் ஆதரிப்பீர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கூடாது. கேள்விதான் கேட்கணும். நல்லது. நீங்கள் ஆதரிப்பீர்களா என்று கேட்டிருந்தால் அது கேள்வி. நீங்கள் ஆதரிப்பீர்கள் என்று சொன்னால் அது ஸ்டேட்மெண்ட். அண்டை மாநிலங்கள் சொல்லுங்க ப்ளீஸ். அண்டை மாநிலங்களை ஒப்பிடும்போது இன்று தமிழகம் எங்களுக்கு சொல்லவே ரொம்ப கூச்சமா இருக்கு. அந்த அளவுக்கு இன்றைய தமிழகம் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பேசிய பொழுது கூறியவாறே மிகவும் தாழ்ந்து இருக்கிறது. ஆனால் எங்களால் ஒரு நல்ல தலைவரை தேடுவதற்கு கோடம்பாக்கத்தை நோக்கித்தான் செல்ல வேண்டுமா, அல்லது அதில் ஏதாவது மாற்றம் உங்களைப் போல நல்லவர்களால் அதை நிகழ்த்த முடியுமா? அதுக்கான யோசனை நடிகர்கள் பின்னால் சென்றுதான் இந்த தமிழகத்தை மீட்க முடியுமா? அண்டை மாநிலம் நேற்று வந்த சந்திரபாபு நாயுடு முதற்கொண்டு பக்கத்தில் இருக்கிற கேரளா முதற்கொண்டு இன்று எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு யாரை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஜல்லிக்கட்டு ஒண்ணுக்கு உணர்ச்சி வந்தவர்களே, மற்றபடி தமிழ்நாடு எது வேணாலும் நடக்கலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. அதுக்கான உணர்ச்சி நம்மளுடைய தமிழகத்தை இல்லை. எல்லாமே நம்முடைய உணர்ச்சி எங்கு போய் கொண்டிருக்கிறது. அதற்கு மீண்டும் நாங்கள் நடிகர்களை தேடித்தான் செல்ல வேண்டுமா? வெரி குட் கொஸ்டின் சார். பாலு சார் சிறப்பாக கேட்டீங்க. இதில் என்னன்னா, நடிகர்களை தான் நாம் அணுக வேண்டுமா என்று கேட்பதற்கு, நடிகர்கள் ஆல்சோ they are citizens of this country first of all. Don't just brush them aside. இன்னைக்கு கலை உலகத்தில் இருப்பவங்க எல்லாம் படித்தவர்களுக்காக பண்புள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்கள்ட்ட தான் போகணுன்றதுக்கு அவசியம் கிடையாது. It is not necessary that you should follow Rajinikanth, or you should follow Kamala Hassan, or you should follow Sharad Kumar, or anybody in the future years that they want to come out to politics. Politics யார் வேணா வரலாம். ஏன்னா அன்புமணி அவர்கள் தந்தையார் சொல்லும்போது நடிகர்கள் வரக்கூடாது அரசியலுக்குன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், டாக்டர்கள் வரலாமான்னு நான் கேட்டேன். நீங்க உங்க ப்ரொஃபஷனை தான் நீங்க பார்க்கணும். It's not that everybody should get involved in politics because you are in a democratic system. The democratic system wants you to be there and be a part of the system. So நடிகர்கள் வரலாம் வரது தப்பு இல்லை. ஆனா அந்த நடிகர்கள் should be performers. Their real image should match the real image. என்ன பொறுத்த வரைக்கும் my real image and my real image are one and the same.
நான் ரொம்ப கிளியர் அதில். நான் வந்து சரத்குமார் பந்தாப்பட்ட சரத்குமார் யாரும் சொல்ல முடியாது. நான் நீ 47 பஸ்ஸில் ஏறி போனேன்னா யாரையும் கூட்டிகிட்டு போல, கேமரா எடுத்துகிட்டு போல, கையில் இருந்து செல்ஃபோனு சும்மா அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க தான் கேட்டேன். நீ பார்த்துருக்கேன் ஃபேஸ்புக் மென்ஷன். ஸோ நான் என்ன சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் அ பர்சன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர்ஸ். பட் டைம் வில் டேக். கேட்கலாம் உடனே, சார் நீ ஏடிஎம்பி கூட 10 வருஷம் போனீங்களே, அது நியாயமானா ஒரு கப்பல் கட்டும்போது அந்த கப்பல் வந்து அக்கறைக்கு சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அது எப்படி திறம்பட அழைத்து செல்ல முடியும் சிந்தனை பண்ணும்போது அலை அப்படி அடிக்கிறது கொஞ்சம் லெஃப்ட்ல போயிட்டு அப்புறம் இப்படி நேராக வரலாம்னு நினைக்கிற சில முடிவுகள் எடுத்திருப்பேன் ஒழிய நான் தீர்க்கமாக மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைச்சவன் தான் சார். ஸோ ஐ டிஃபர் ஃப்ரம் தி அதர்ஸ். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு கம்பேர் மீ வித் தி அதர் ஆக்டர்ஸ். பட் ஐ எம் நாட் ஒன்லி அன் ஆக்டர், ஐ ஹவ் பீன் இன்வால்வ் இன் சோஷியல் சர்வீஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங். என் தந்தையார் நான் சின்ன சின்ன உதவிகள் கல்லூரியில் இருந்து ஐ வாஸ் அ ஸ்கூல் பீப்புள் லீடர், ஐ வாஸ் அ காலேஜ் ஃபுட்பால் கேப்டன், டிசிப்ளின் லைஃப். என் மக்களுக்காக உதவி செய்யணும்னு வந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அது ஒன் பார்ட் ஆஃப் இட். நடிகர்கள் வரணும்னு சொன்னா யூ ஷுட் நாட் பி ஆப்பர்ச்சுனிஸ்டிக். இன்னைக்கு வந்து இவர் இல்லை, இவர் போனா வரலாம், இவர் போனா வரலாம்னு காத்துட்டு இருந்தவங்க போன பிறகு வரது வந்து ஐ எம் நாட் ஃபார் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் கமெண்ட்ஸ் ஆன் எனிபடி இன் பர்டிகுலர். பட் ஆப்பர்ச்சுனிசம் இஸ் நாட் வாட் யூ ஷுட் லுக் ஃபார். கொக்கு காத்துட்டு இருக்கு மீன் வரதுக்குன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு, யாருமே இல்லை இப்போ கொத்திட்டு போகலான்னு நினைக்கூடாது. கோடீஸ்வரர் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 14வது கேள்விக்கு தான் 1 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும். நீங்கள் இப்போ 14வது வந்துடுறீங்க, முதல் கேள்விலாம் பதில் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் நியாயம் இல்லை. அதனால மற்றவங்களாம் வரட்டும். Let them do service, let them prove themselves, let them show, give their policies. What is it that you are going to do different? அவங்க கேட்டாங்கல்ல. So I would like to ask them, what is it that you will do different? நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டீங்க, போராட்டம் நடத்த மாட்டீங்க, மக்களுக்காக என்ன பண்ணீங்க? கை கொடுக்க மாட்டீங்க, பக்கத்து நின்று தோல் மேல கை போட மாட்டீங்க, கீழே உட்கார வச்சு போட்டோ எடுப்பீங்க, இதெல்லாம் பண்றீங்க. யூ பி வித் த பீப்புள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கேன் யூ கோ வித் த பீப்புள்? எல்லாரையும் கேளுங்க. அண்ட் சர்வீஸ் மைண்டட் இருக்கணும், உதவி பண்ற மனப்பான்மை இருக்கணும். ஒருத்தர் ஒண்ணுனா போய் தைரியமா குரல் கொடுக்குற தைரியம் வேணும். இந்த தைரியம் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஏதாச்சும் சொன்னா நம்ம உள்ள தலைவான நிலைமை வந்திருக்கு. இட்ஸ் நாட் ரைட். த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஆர்டிகல் 90 லாயர் இருக்கனால கேர்ஃபுல்லா பேசணும். Article 19 gives you under the Constitution the freedom of speech and freedom of expression. And the freedom of expression is being totally curbed today. நீங்க பேச கூட உங்களுக்கு உரிமை இல்லை. பத்மாவதி படத்தை பத்தி பேச உங்களுக்கு உரிமை கிடையாது. பிரகாஷ் ராஜ் வந்து மோடியை பத்தி சொன்னா அவருக்கு பேச உரிமை இல்லை. He will be threatened. So when you start talking against the government, you are being threatened. So that is not the situation we should face now. All of you here, entire சமுதாயம் எல்லாரும் வந்து ஒருங்கிணைந்து ஒரு புரட்சி, அமைதி புரட்சி, நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். எல்லாரும் வந்தாதான் உங்களுக்கு மேடையில் நின்றாதான் தெரியும் யார் அறிவோடு பேசுறாங்க, யார் தெளிவோடு பேசுறாங்க, யார் நியாயமாக பேசுகிறார்கள், யார் சொல்வதை செய்வார்கள் என்பதை புரிந்து கொள்கிற காலம் தான் இந்த காலம். The world is open. Tamil Nadu state politics is open to a lot of people for you to identify the right person to come to power. Thank you. மாலை வணக்கம் சார். ஐ எம் எல் ஜான், அசிஸ்டன்ட் கவர்னர். இப்போ தமிழக தேர்தலில் பணம் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்குது. இது எப்படி தடுக்கிறது? எங்கே ஆரம்பிக்கிறது? அதை தடுப்பதற்கு எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறது? மக்கள் வேலை கைக்கு பணம் வாங்கக்கூடாது சார். அது எப்படி ஆரம்பிக்கிறது? அப்படியே அந்த மக்கள் திரும்ப மக்கள் ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து பணத்தை கொண்டு கொடுத்தா நீ வந்து பல ஆட்கள் ஆரம்பிச்சிருக்கு சார். யார்கிட்ட வந்து பணம் கொடுக்குறா? உழைச்சி சம்பாதிக்கிறவனா? டோன்ட் கிவ் மீ மணி ஃபார் ஓட்ஸ் சொல்லி பார்க்கட்டும் சார். அந்த தைரியம் வேணும் சார். முதல்ல நீங்க 20 ரூபாய் நோட்டை காமிச்சு எனக்கு 10,000 ரூபாய் அப்புறம் தரேன்னு சொன்னாரு, அந்த டிவியில காமிக்கிறா சார். கேவலமா இருக்கு அவனை பார்க்கும்போது. Isn't it? You don't feel humiliated when somebody shows a note of 20 rupee note and tells me they promised me 20,000 rupees. அப்படி அதை டிவியில எடுத்து சொல்கின்ற மனிதனுக்கு உள்ள கூச்ச சுபாவம் உருவாக வேண்டாமா? சிந்திச்சு பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம ஸ்டேட். அதுக்கு நான் வந்து குறை சொல்ல முடியல. ஏன்னா பொருளாதார அடிப்படையில் நீங்கள் உயர்த்தல. You are not economically made the normal citizen, a common man strong. பணக்காரர்கள் வந்து பணக்காரன் ஆயிட்டு போறான், ஏழை ஆயிட்டு போறான். அந்த ஏழையை கூட நீங்க வந்து பணக்காரருக்கு பண்ண மாட்டேன்றீங்க. விவசாயிகளுக்கு வந்து எந்த ஒரு அனுகூலம் கிடையாது. நோ ஃபெசிலிட்டிஸ். விவசாயம் வந்து அக்ரிகல்ச்சர் should be a productive thing. நாளைக்கு வந்து economically we may grow. தங்க தட்டு இருக்கும் முன்பதற்கு உணவில்லாத சூழ்நிலை உருவாகின்ற காலங்கள் வரும். India will grow. BRICS countries சொல்றோம். India will grow. Economically will grow. We may not have food. Agriculture will be, begging the other countries. So அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் பாலிசிஸ் have to be made. அது என்ன பண்ண மக்கள் தான். மக்கள் வந்து கொஞ்சம் become more responsible than what you are. You are responsible. பொருளாதார அடிப்படையை உயர்த்தி கொள்ள வேண்டும் நினைக்கும் போது, நாட்டை பற்றி சிந்தனைகள் அதிகமாக வரும்போது நீங்க சொல்றது ஸ்டாப் ஆயிடும். அங்கதான் ஆரம்பிக்கணும். நீங்க உங்க வீட்டுக்கிட்ட வந்து எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாங்களே,
வந்தீங்கன்னா முதல்ல அவனை வெளியே போடான்னு சொல்லணும். நீ வந்து உன்னை சாதனை பண்ணி விட்டு அந்த ஓட்டு கேளு, இந்த ரோடை போட்டு வந்து ஓட்டு கேளு என்று சொன்னால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி கரூர்லேருந்து மோகன் சார். சொல்லுங்க சார். எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். நாங்கள் என்ன வேணா கேட்கலாம் சார். என் காதல் விகாரம் கூட கேட்கலாம். ரைட் ஓவர் லவ் தீபிகா படுக்கணும். நாங்களும் கொஞ்சம் இங்கே நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க நினைக்கிறேன். என் மனைவிட்டே நேற்று சொன்னேன், நீ பார்த்துட்டாலும் அப்படின்னாங்க. அதெல்லாம் மீசை விட குறிக்கெல்லாம் வச்சு பார்க்குறோம், ரன்வீர் சிங் மாதிரி. ஒர்க் அவுட் ஆக மாட்டேன். அரசியல் கேள்வி தாங்க, நீ பயப்பட வேண்டாம். நான் பயப்பட மாட்டேன் சார். இல்லை ராதிகா மேடம் சொல்லணும்னா நான் அப்படி கேட்கல. என்ன வேணா கேட்கலாம். அப்பயே சொல்லிட்டு ஐ டோன்ட் நீட் அ மாடரேட்டர் டு மேக் யுவர் क्वेश्चंस. எங்களுக்கு வந்து எர்ணாவூர் நாராயணன் தான் எங்களுக்கு தெரிஞ்சவர். உயிர் அவர் ஏன் உங்க கட்சியை விட்டு வெளியில போனார்? அவரை தான் கேட்குறேன் சார். அவர் கட்சி விட்டு வெளியில விலக்கிட்டாங்கன்னு சொல்லி தான் பேட்டி கொடுத்தாரு. ஆமாம், இன்னைக்கும் நேற்று கூட கரூர் தான் வந்திருந்தாரு. சரி. அவர் அவர்கிட்ட கேள்வி கேட்டதுக்கும் அதே பதில் தான் சொன்னார். அவரு நீங்க அண்ணனை தான் கேட்கணும் அப்படின்னு. அவருக்கு தான் கேட்கணும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏ அவரு தான். நீங்க தென்காசியா இருந்தாலும் எர்ணாவூர் நாராயணன் தான் எங்களுக்கு. எனக்கு அது மேலே எந்த கால் பொலிஷன் கிடையாது. விட்டு சென்றவர் அவரை தான் கேட்கணும். உருவாக்கியவன் சரத்குமார் போது வெளியே சென்றது எதற்காக நீங்க அவரை கேட்கணும். நன்றி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என் பேர் வெங்கடேசன், திண்டுக்கல் ரோட்டரி மிட்டம். ஓகே சார். உங்களோட ப்ராஜெக்ட் வந்து கள்ளிக்குடிக்கிட்ட ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு ஒரு ரொம்ப நாள் நீண்ட ப்ராஜெக்ட் இருக்குது. ஆமாம் சார். ஆல்ரெடி இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன, அடுத்த ஃபோக்கஸிங் என்ன? அதாவது வந்து அவங்க வந்து 17 ஏக்கர்ஸ் வாங்கியிருக்கேன் சார். சொந்த பணத்தில் வாங்கியிருக்கேன், சொந்த பணத்தில் கட்டிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஜாஸ்தி பணம் ஒரு 45 to 50 lakhs இந்த சார் நண்பர்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன். ஸோ இட் டேக் அ லாங் டைம். ஒரு மணிமண்டபம் கட்டணும்னா இந்த ஹால் சைஸில் பெருந்தலைவருடைய ஸ்டாச்சு வச்சு இதுதான் மணிமண்டபம் என்னால் சொல்ல முடியும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். எனக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அது. டெஃபினெட்லி ஐ ஸ்பெண்ட் that 20 crores. God will give me that money. I'll work, earn that money and build one of the best monuments for any leader. அது 1954 1963 வரை தமிழகத்தை சிறப்பாக வழிநடத்திய ஒரே தலைவர் சொன்னா பெருந்தலைவர் தான். Not because he belongs to my community, but he is the only leader who took our Tamil Nadu's development. Thank you, sir. நடக்கும், சீக்கிரம் நடக்கும். உங்களை மாதிரி ஆள் இருக்கும்போது நாளைக்கு வாங்க, ஒரு 1 கோடி ரூபாய் வச்சுட்டு போயிடுங்க, நடந்து முடிஞ்சிடும். Mr. Sharad, Yes, sir. I am Bhaskar Trichy. Yes, sir. You are a journalist earlier. Yes, sir. இன்னைக்கு இந்தியா வந்து பெய்டு ஜேர்னலிசம் தான் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்றாங்க. மீடியா ஆல்சோ ரிப்போர்ட்டிங் இன் டிஃபரெண்ட் வே. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் தட்? 100% you are right, sir. 100% உண்மை. பிகாஸ் அது வந்து பிஃபோர் இந்த நீங்கள் வந்து ஸ்கைஃபை ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்பீங்க, சயின்டிஃபிக் ஃபிக்ஷன்ஸ், யூ வில் see the films. அதில் என்னன்னா they'll keep a chip in you now. ஒருவர் they'll keep a chip here, program chip. Now the media is doing something. அவங்க நீங்கள் என்ன நினைக்கணுன்றதை அவங்க நினைக்கிறத அவங்க மைண்டில் புகுத்துறாங்க. வீட்டில் உட்காந்துருக்கவங்க, எந்த வேலையும் செய்யாதவங்க, இவர்கள் நாளைக்கு முதலமைச்சராக வருவார்களா என்று அவன் கருத்து கேட்குறான். இங்கே உட்காந்துருக்க நீங்கள் சரத்குமாரை கூப்பிடலாம்னு நினைக்கிறீங்க. பிகாஸ் there is some quality that Rotary has found in me that you keep on calling me to Rotary functions. Even if it's a crowd of 3,000, even if it's a crowd of 4,000, you call Sarath Kumar. And I have no inhibition to come anywhere. நான் ஒரே நடிகன் சரத்குமார் மட்டும்தான். உங்களுக்கு வந்து பணம் காசு கேட்க மாட்டேன், நேராக வந்து பேசுவேன். I like to do that. கல்லூரிகளுக்கு போனால் கேட்க மாட்டேன். இன்னைக்கு மட்டும் தான் எங்கள் டிக்கெட் போடுறேன்னு சொல்லி அவங்க போட்டு கோபாலகிருஷ்ணன் இருந்தாரு, இந்த வெல்த்தி மேன் நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு டிக்கெட் போட்டு வாங்கினதில்லை, நானே டிக்கெட் போட்டு வந்துடுவேன். பிகாஸ் I have no qualms about coming and meeting people with whom I can interact, with whom I can gain some knowledge out of their thoughts and actions. என்ன பொறுத்த வரைக்கும் ஜேர்னலிசம் இன்னைக்கு 4 தூண்களும் இன்று வந்து அவமானப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. 4th estate நீங்க வந்து இந்த பிரஸ் நீங்க சொல்றது அதில் என்ன சொல்றாங்க, அவங்க நினைக்கிறதா செய்தி. இன்னைக்கு ஒருத்தர் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணியிருக்காரு, ஆனால் நீங்கள் வந்து 47A திருவான்மியூர்லேருந்து நீங்கள் வந்து டி நகரில் போய் பஸ்ஸில் போய் இறங்கி எல்லாத்தையும் வந்து பேட்டி கண்டு உண்மையான நிலை என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஒரு பத்திரிகைகளை பற்றி உங்களை பற்றி போடல என்ன அப்படின்னா அவன் போட மாட்டான், போடாது வருத்தப்பட மாட்டான். ஆனால் பீப்புள் வில் நோ. அதனால் ப்ரெஸ் வந்து இன்னைக்கு தே ஷுட் பி மோர் ரெஸ்பான்சிபிள். அண்ட் சேனல்ஸ் டிஆர்பி மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. விஜயேந்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு, ஏன் உட்கார்ந்தாருன்னா டிஆர்பி. உடனே 10 பேர்ட்ட கருத்து, சரத்குமார் சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க, ரஜினி சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது உடனே செய்தி. ரஜினி சார் தப்பா சொல்லிட்டாருன்னா ரஜினி இப்படி சொன்னார், அது ஒரு செய்தி. செய்தி அது அல்ல. இன்னொருத்தர் உடனே கலைஞர் உட்கார்ந்துருந்தாரு, அவர் போடுறாரு சோசியல் மீடியால. ஸோ த பிரஸ் வாண்ட்ஸ் டு கிவ் யூ சம்திங் வாட் தே திங்க் இஸ் ரைட். ஸோ யூ டோன்ட் பிலீவ். நீங்க அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு பொதுவாக இருக்க பத்திரிகை தான் அப்படின்னு நியூஸை மட்டும் படிங்க. Let them not plant or implant views into your mind. Do not get corrupted by them. It's a virus. They will try to corrupt you. Do not get corrupted. You judge for yourself. செய்திகள் பாருங்க, நீங்க பாருங்க. The shootout which happened in Las Vegas.
Did they show any of the dead bodies over there? Did they show the brains splattered over there? Did they show the blood over there? ஆனா இங்க பாருங்க, ஆக்சிடென்ட் நடக்கும், எவ்வளவு பேர் செத்தாங்க, எந்த இடத்துல டெட் பாடி கிடக்குது, அது மாதிரி எடுத்து உங்களுக்கு போடுவாங்க. திஸ் இஸ் த வே. அதுதான் அவங்க வந்து நினைக்கிறேன், நியூஸ் நினைக்கிறாங்க. பிகாஸ் இங்க வந்து நியூஸ் இஸ் பீங் டோட்டலி மாடரேட்டட். பீப்புள் ஆர் வந்து அவங்க வியூஸை சொல்றதா நியூஸோட வேலை நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னதை தான் நான் வந்து பதிலாக சொல்லியிருக்கேன். வீட்டில் நாகராஜன் from திண்டுக்கல். எஸ் சார். லாஸ்ட் டே அவர் கேட்டப்ப பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க. என்ன பண்ணலாம்னு கேட்கல. பணம் என்ன நீங்க சொன்னீங்க, பணம் வாங்கிட்டு ஓட்டா நீங்களே அரங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. இப்ப ஆர்கே நகர் எலெக்ஷன் அப்புறம் இது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் மிக பாதிச்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற சில அரசியல்வாதிகள் அறிவு சார்ந்த அரசியல் நிகழ்ச்சியில நீங்க ஒருத்தர் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க எலெக்ஷன் என்னப்ப ஒரு கட்சியில கூட்டணியோட இருந்தீங்க, அப்ப பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்களா இல்லையா? பணம் கொடுத்தாங்களா இல்லையா? நான் பணமே கொடுக்கலையே சார். I didn't give money forward. அதான் நீங்க அறிவு சார்ந்த அரசியல்வாதி மனசாட்சி, அதனால மனசாட்சியை தொட்டு சொல்றேன். நான் பணம் கொடுக்குறீங்க. நீங்க அந்த டயத்துல பணம் கொடுத்தா உங்க கட்சியை ஜெயிக்கல. பணம் கொடுத்தா எங்க பணம் கொடுத்து? திருமங்கலம் ஒரு தேர்தல் நான் நின்னேன். ஆமா, அங்க நாங்க தோத்தோம். பணம் கொடுத்தது நாங்க இல்ல, பணம் கொடுத்தது மாற்று கட்சி. இல்ல நீங்க எம்எல்ஏ. நான் எம்எல்ஏ தென்காசி நின்னும்போது நாங்க பணம் கொடுக்கல. திருச்செந்தூர் நிற்கும்போது நான் பணம் கொடுக்கல. நீங்க பணம் கொடுக்கல. சரத்குமார் நபர் பணம் கொடுக்கல. போய் கேட்டு பார்க்கலாம். சரத்குமார் வீடு தேடி வந்து உங்களுக்கு பணம் கொடுத்தாரா? Public distribution of money was made by Sharad Kumar? No, I did not do it. I did not touch that money or any money that was dispersed to them. Sir, Rotarian Mahesh from Theni. நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்காக கிரிக்கெட் போட்டி நடத்துவதாக தொடர்ந்து நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்காக தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் திரும்ப ரசிகர்களா இவங்க எல்லாம் வந்து போட்டிக்கு நம்ம வந்து டிக்கெட் வந்து நீங்க கூப்பிடுறீங்க. நான் கூப்பிடுறேன். நான் இல்ல உங்க சங்கம் மெம்பர் ஆஃப் நடிகர். நீங்களும் சங்கத்துல ஒரு உறுப்பினர் இல்ல சார். இல்ல டிஸ்மிஸ் மெம்பர். முன்னாள் உறுப்பினர்னு வச்சுக்கோங்க. முன்னாள் உறுப்பினர்ங்கிற முறையில் ஒருவேளை உங்க படங்களை பார்ப்பதற்கு 500 ரூபாய், 1000 ரூபாய், 100 ரூபாய் இப்படி செலவழிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. பேப்பர்ல ஒவ்வொரு உச்ச நடிகர் ரஜினிகாந்த் 200 கோடி வாங்குறாரு, கமலஹாசன் 100 கோடி வாங்குறாங்க. உங்ககிட்ட இல்லாம தான் பணமா உங்க ரசிகர் திருப்பி கொடுத்து அந்த சங்க கட்டடத்தை கட்ட வேண்டிய சூழ்நிலையில நடிகர் சங்கம் இருக்கா? ஒன்று. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இப்போ நம்ம கன்னியாகுமரியில் இவ்வளோ மீனவர்கள் இறந்து போனாங்க, ட்விட்டர்லேயும் இல்லை ஆன்மீக அரசியல்லையும் பதில் சொல்லக்கூடிய நடிகர்கள் எத்தனை பேர் அவங்க துயரங்களில் பங்கெடுத்துக்கிட்டாங்க? அப்போ நடிகர்களுக்கு பதவி மட்டுமே வேணுமா? எங்கள் மக்கள் உங்களுடைய துயரம் வேண்டாமா? நடிகர் சங்க கட்டணத்தை பற்றி நான் வந்து கருத்து சொல்ல விரும்புகிறேன். இருந்தாலும் நான் சொல்லணும். ஏன்னா அது பேசிக் கொஸ்டின். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த நடிகர் சங்கத்தோட கடனை அடைச்ச பிறகு விஜயகாந்த் ஒரு பிரசிடென்ட், ஐ வாஸ் செக்ரட்டரி. அந்த கடனை அடைத்த பிறகு ரஜினிகாந்த் அவர்களே அந்த மேடையில் வந்து பேசும்போது, எங்களை பாராட்டி பேசும்போது சொன்னார், சரத்குமார் இனிமேல் எந்த ஒரு சூழலிலும் நீங்கள் நட்சத்திர கலை விழா என்பது நடிகர் சங்கத்தில் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டுங்க, மேக் இட் அ கமர்ஷியல் வெஞ்சர் வேர் நெவர் அகெயின் யூ வில் ஹேவ் சச் ப்ராப்ளம்ஸ், கடன் தொல்லை வராது என்று சொன்னவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அவர் மருத்துவ சொன்னால் சொல்லட்டும், அது சொன்னது என் ரெக்கார்டு வச்சிருக்கேன். அப்படி சொன்ன பிறகு நானே அன்னைக்கு கேட்டேன், இஃப் யூ வாண்ட் 10 crores, ரஜினிகாந்த் இஸ் இன் a position to give 10 crores. ஏன்னா நதிநீர் இணைப்புக்காக 1 கோடி ரூபாய் தருகிறேன் என்று 10 ஆண்டுகள் முன்பு சொன்னவர் தானே ரஜினிகாந்த். ஏன்னா நதிநீர் இணைப்பு நடக்காதுன்னு தெரிஞ்சு தானே சொன்னாரு. நடக்கிறதுக்கு கொடுக்கணும் சார். நான் கூட தான் 30 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிடுவேன். ஆனால் நான் காமராஜ் மணிமண்டபம் கட்டுறேன்னு சொன்னால் கட்டிட்டு தானே இருக்கேன்னு சொல்கிறேன். கட்டி முடிக்க மாட்டேன்னு சொல்லியே எனக்கு 1000 கடன் இருக்கு. அது விற்கணும்னா நீங்கள் விற்ற நான் 10 கோடி ரூபா வருமே. ஐ வுட் நாட் கோயிங் டு டு தட். ஐ அம் வெரி கிளியர் ஆன் வாட் ஐ வாண்ட் டு டு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டடம் கட்டணும்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் வந்து மலேசியா போயிட்டு நீங்கள் வந்து நடிகர் சங்கம் வந்து திரும்பி நட்சத்திர கலை விழா நடத்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பேர் நடிக்கிறீங்க. ஆல் யங்ஸ்டர்ஸ் who take a lot of money. இன்னைக்கு வந்து விகிதாச்சார அடிப்படையில் அதிகமான சம்பளம் வாங்குவது நடிகர்கள். நீங்கள் ஆளுக்கு 50 லட்சம். அப்பயே நான் விஜயகாந்த் நாடு இருக்கும்போது 75 lakhs மேலே கலெக்ட் பண்ணி தான் 75 lakhs தான் நாங்கள் கலை விழா நடத்தினோம். அப்புறம் தென் we have collected excess which was put in the bank. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அது நடத்தணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, கட்டணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நேரடியாக ஆளாளுக்கு 1 கோடி ரூபாய் செக்கை கொடுத்துருக்கலாம், கொடுத்து நீங்கள் கட்டியிருக்கலாம். ஒக்கி பேருக்கு போனால் நேராக அங்கே போயிருக்கணும். நீங்கள் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் நிறையா இருந்தால் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துக்கலாம். அவங்க பத்திரிகையில் தான் கேட்டிருந்தாங்க. நீங்கள் அதில் உங்களுக்கு கலெக்ட் பண்ண பணத்தில் ஒரு 2 கோடி ரூபாய் இந்த ஒக்கி புயல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக செஞ்சு கொடுக்குறோம்னு சொன்னீங்களா? சொல்லலை. அதுதான் நீங்கள் கேட்குறீங்க. அப்படி சொல்லாத நீங்கள் அரசியல் வரணுமான நல்ல ஒரு ஆழமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. நன்றி. Hi Sharad. Hi. Different question altogether. No issue. It's nice that you have been an NCC cadet in RD Parade.
Yeah. Just throw some light on your experience on that since being a Republic Day. Yeah, it's an honor to walk on that road. It's அது எப்படின்னா ஏதோ நம்ம தேசத்துக்காக நடக்கின்ற ஒரு உணர்ச்சி தான் எனக்கு நிற்கிறது. பெரிய போட்டி சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஈஸி டு பி செலக்டட் அஸ் அ கேடட் டு வாக் ஆன் ரிபப்ளிக் டே பரேட். எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாரும் வந்து ஸ்கூல் வந்து கூப்பிடுவாங்க, காலேஜஸ் போகிற சீனியர் கேடட்ஸ்க்கு. ஐ வாஸ் செலக்டட் ஒன்லி பர்சன் ஃப்ரம் தமிழ்நாடு கண்டிஜென்ட். என்னை மட்டும்தான் அந்த ஸ்கூல்ஸில் NCC கேடட் விங்கில் ஐ வாஸ் செலக்டட் பிகாஸ் ஆஃப் மை ஷூட்டிங் எபிலிட்டி, மை ஃபிசிக்கல் எபிலிட்டி அண்ட் மை பெரேட் எபிலிட்டி. அதனால என்னை செலக்ட் பண்ணாங்க. பாண்டிச்சேரி சம் ஸ்டூடெண்ட்ஸ் had come. ஸோ தட் என்டையர் கண்டிஜென்ட்டில் எனக்கு வந்து ஐ வாஸ் அப்ரிஷியேட்டட். ஐ வந்து நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருந்துச்சு. ஐ ஃபீல் ப்ரவுட் டு வாக் ஃபார் த கண்ட்ரி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பச்சை குத்துறவங்க நிறைய ஃபேஷனாக பச்சை குத்துவாங்க. ஆனால் சரத்குமாரன் இந்த இடது பக்கம் இருப்பது தேசிய கொடியின் பச்சை தான். Hello sir, very pleased to meet you. You said you didn't want your family's help. You wanted to stand on your own. You were a newspaper boy, you said that. So what made you think that way? Did you have any role model and why a celebrity? I had a role model, yes, I did. நான் எம்ஜிஆர் போல வரணும்னு நினச்சேன். I wanted to become like MGR. ஸோ ஆக்ட் பண்ணணும்னு நினச்சேன். எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத ஒன்று நடிப்பு. நடிகரை பார்த்தாலும் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. அவர் பிடிக்காத ஒன்றுனா நடிகர்கள் பக்கமே போகக்கூடாது. அவர் தப்பாக சொல்லுவார், நான் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையில். இப்போ நடிக்கவே கூடாதுன்னு சொன்னது எங்கள் அப்பா தான். ஆனால் எது அவங்க சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா? ஸோ நானும் அப்படி தான். ஆனால் எனக்கு வந்து நான் நடிகராகணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ ஐ வாண்ட் டு கோ தேர். ஐ டோன்ட் நோ ஹவ் டு டூ இட். பட் கொடுக்கப்பட்ட வேலை வந்து இந்த வேலை தான் முதல்ல கொடுத்தாங்க. ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் மை BSc மேத்தமேட்டிக்ஸ், வாட் ஜாப் வாஸ் கிவன் ஐ டுக் இட் அப் as a challenge. That is where dignity of labor, மகாத்மா காந்தி சொன்னது மாதிரி கொடுக்கப்பட்ட வேலையை செய்தால் இங்கே வேலையில்லா திண்டாட்டமே இருக்காது. நான் MA படிச்சுட்டேன், நான் பாத்ரூம் கழுவ மாட்டேன், தேவையில்லை, போய் பண்ணுங்க. வாட்ஸ் ராங்? உங்களுக்கு அந்த ப்ரைட் இருக்கணும். I'm doing something and earning money. I'm not taking money from somebody as a beggar சொல்லக்கூடாது. தைரியமாக என்ன வேலை வேணா பாருங்க. உங்களுக்கு ஏன் கவலைப்படுறீங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த மாதிரி தான் நான் நியூஸ் பேப்பர் பாய் ஆனேன். Then I became a journalist, made some money. அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பாளரான நடிப்புக்கு வந்தேன். திரும்பி இப்போ தயாரிப்பாளர் கேட்டால் நிச்சயமாக தயாரிக்க மாட்டேன். அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து நல்ல பாப்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன். Last question. Yes, Mr. Sarath. I am Rotarian Balaji from Karur. What is your message for the future generation? Future generation. நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன? I'm not such a great person to give messages to youngsters. But என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து தாய் தந்தையர் இருக்க யங்ஸ்டர்ஸ் சொல்கிறீங்க, மற்றவங்க இல்லை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ன்றது மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற மாதா பிதா குரு தெய்வம் இருக்கிறது சற்று மாறி இருக்குது இந்த காலகட்டத்தில். மாதா பிதா போய் குரு மாதா பிதா தெய்வம். ஏன்னா இன்றைக்கி குருக்கிட்ட தான் நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பிகாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போத் ஆர் கோயிங் டு ஏர்ன் மணி. ஏன்னா ரெண்டு பேரும் பொருளாதார அடிப்படையில் எக்கனாமிக்கலி two people in the house, both the husband and wife, the man and the woman of the house have to go and earn money. அப்படி இருக்கும்போது the child is left alone. அப்போ the child is spending more time with the guru. ஸோ அந்த குழந்தைகள் இந்த குருவை வந்து தெய்வம் மதிங்க. அவங்க தான் அவங்களை வந்து மோல்ட் பண்ணுறாங்க. they know what you are capable of in the future. ஸோ பேசிக்கலி அந்த கல்வி தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அந்த பேஸ் and the values in life. அந்த வேல்யூஸ் நான் சொன்னேன், லிவிங் வித் இந்த பேராமீட்டர்ஸ் ஆஃப் மொராலிட்டி, எவ்ரிதிங். களவும் கற்று வரவதற்காக களவை கற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் அந்த இதெல்லாம் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஹேவ் அ வெரி கிளியர் விஷன் அண்ட் டைரக்ஷன் அண்ட் ஆம்பிஷன். ஒரு ஆம்பிஷன் அந்த படம் நோக்கி போகணும். என்னை பொறுத்தவரை உங்கள் ஆம்பிஷன் இப்போ என்னன்னு சொன்னால் நடிக்கணும், வந்தேன், பொதுமக்களுக்கு சேவை செய்யணும். நான் வந்து நாட்டின் பிரதம மந்திரி ஆகணும் தான் என்னுடைய ஆம்பிஷன். சீஃப் மினிஸ்டர் ஆகிறது ஆம்பிஷன் கிடையாது. பட் பார்க்கும்போது கிண்டலாக தெரியலாம். ஆனால் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. நான் வந்து மோடி அவர்களை 3 மணி நேரம் அவர்கள் சந்தித்து மீடியா வாய்ஸ் இந்த பத்திரிகை நடத்தும் போது நான் பேட்டி காணும்போது மோடிகிட்ட கேட்டேன், சார் டு யூ ஹேவ் அன் ஆம்பிஷன் டு பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரின்னு கேட்டேன். நோ, ஐ வில் நெவர் லீவ் குஜராத் பட் இட் பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, ஐ வுட் லைக் டு பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் சொல்லுவேன், ஐ வில் பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அதனால் கோ டுவர்ட்ஸ் யுவர் ஆம்பிஷன்ஸ், கீப் அன் ஆம்பிஷன். உங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க வாழ்க்கையில். ஓல்டேஜ் வந்து கற்பிடாதீங்க. என்னை பொறுத்தவரை தட் இஸ் ஒன் திங். ஐ ஸ்டேட் வித் மை மதர் டில் ஷீ ஹேட் லாஸ்ட் பிரெத். அம்மா வந்து இன்றைக்கி நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய டாக்டர் அராஜிகம் போது எங்கள் அம்மா ரூமில் போயிட்டு டெய்லி காலையில் உட்காந்துருப்பேன். ஸோ அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதை மறந்து விடாமல் அவங்கள மதித்தாலே போதும், அவங்க வாழ்க்கை நல்லாயிடும். அதுக்கப்புறம் படிப்பு தானாக வரும். கான்சன்ட்ரேட், அவங்க சொல்லித்தரத்துக்கு இருக்க மாட்டாங்க. கேன் லேர்ன் யூர் செல்ஃப். கான்சன்ட்ரேட், படிக்கிற நேரத்தில் படிங்க. அதுதான் பாரதியார் பாடலை பாட்டான்னு சொல்கிறேன், ஓடி விளையாடு பாப்பான்றாங்க. இப்போ என்ன பண்ணும்?
படிப்பு, அறிவு, ஆற்றல், திறமை எல்லாம் வளர்த்துக்கணும். வருங்கால சமுதாயம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஐ திங்க் we have let you all down தான் நான் சொல்லுவேன். Our generation has let the youngsters down. We should have taken the bold steps. கேட்டாங்க இல்லையா, இதை நடக்க விடாமல் தடுக்காமல் நாங்கள் வந்து குற்றம் செய்து விட்டோம், நீங்க அந்த குற்றத்தை மறுபடியும் செஞ்சிடாதீங்க. நீங்க இப்பயே பொலிட்டிக்கல் நாலேஜ் கொடுத்துக்கணும், இப்பயே எல்லாம் பண்ணுங்க. மெசேஜ் டு த பீப்புள் டுடே வித் யங்ஸ்டர்ஸ், வீட்டில் வந்து ஒரு தோட்டத்தையோ வந்து உங்களுக்கு வந்து வசதி இருந்தால் விவசாயத்தை உருவாக்குங்க. That's the greatest business that you could get involved in the future. சாப்பாடு, உலகத்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்கின்ற இடமாக இந்தியா மாறினாலே பொருளாதார அடிப்படையில் நீங்கள் உயர்ந்துருவீங்க. கல்வி ரொம்ப முக்கியம். இட்ஸ் காம்படிட்டிவ் வேர்ல்ட். இந்த யங்ஸ்டர்ஸ் நீங்கள் கேட்டனால எல்லாத்துக்கும் ஒரு ரீசன், 5 மார்க் குறைச்சி வாங்கினா சூசைட், காதலில் தோல்வி சூசைட். அதை வந்து மறந்துடுங்க. லைஃப் இஸ் சம்திங் வெரி ப்ரெஷியஸ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹோல்ட் ஆன் டு இட். நான் வந்து 60 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்து மை ரைட் vocal cord is paralyzed. They told me not to cycle, not to go on the bike, not to drive a car, and not to act, not to ride a horse. I did everything. என் வாய்ஸ் ஹோஸாக இருக்கிறதுக்கு காரணமே சர்ஜரி பண்ணாங்க. C4 C5 இந்த டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும். இந்த மேஜர் சர்ஜரி C4 C5ல நான் கீழே விழுந்து அடிபட்டு the disc was broken. They had to replace the disc. So there was a bone taken from my hip bone. Grafting was done and plated, 2 plate, 4 screw. So I'm an Iron Man actually. அதனால் வாய்ஸ் ரைட் vocal cord paralyzed ஆயிடுச்சு. So I had a willpower to survive all that and fight the battle and come up in my life. என்னோட பாத் rags to riches story. அந்த rags to riches story வந்து it's not an ordinary thing. உறுதியோடு இருக்கேன். Success and failures is something which you will face in life. எடுக்கிற காரியமெல்லாம் வெற்றி அடைந்து விட நினைச்சிங்கன்னா you be wrong. Your decision will go wrong. எடுக்கின்ற காரியத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்ற முயற்சி எடுங்க. அந்த முயற்சியை திருமணையாற்றும். Definitely for all of you in the future responsible ஆக போதும். You be responsible and be truthful to your conscience. உங்கள் இதயத்திலிருந்து உங்கள் மைண்ட் இதான் உண்மை இதான் பொய்யும் தெரிஞ்சுக்கும். நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. You can judge yourself, judge your family, judge your society, judge your state and judge your country. We'll all live together happily in the future. And thank you once again for a great opportunity. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய கேள்வி வித்தியாசமாக கேட்பீங்கன்னு நினச்சேன். எனக்கு சாதகமான கேள்வியை கேட்டுட்டீங்க. நல்ல கொஸ்டின் பேப்பர் நல்லபடியாக செட் பண்ணிட்டீங்க இல்லையா? அதனால் கடுமையான கேள்விகள் கேட்க வேண்டாம் முடிவு எடுத்துட்டீங்களான்னு தெரியல. இருந்தாலும் சில கருத்துக்கள் அதில் என்னென்னா, நீங்கள் நடக்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. லெட் அஸ் நாட் டிவைட் அவர் செல்ஸ் ஃபார் எனி ரீசன். டிவைட் பண்ணிட்டோம்னா ஒரு பீஸ்ஃபுல் தமிழ்நாடு will not be peaceful anymore. அதுக்கு எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக சின்ன விஷயம் சொல்லிட்டோம்னா அதை வந்து யாரையும் நான் வந்து எந்த ஒரு காரணத்தை எடுத்துக்கல. ஏதாவது மறப்போம் மன்னிப்போன்றது இருக்கு இல்லை. இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நானும் நன்னியம் செய்துடன் குரல் இருக்கு. கடுஞ்சொல் இல்லைன்னு பேசக்கூடாதுன்னு குரல் இருக்கு. அதில் ஒரு லெவல் லிமிட்டேஷன் டு விச் we can tell anything to anybody. அப்புறம் வந்து கருத்து சுதந்திரம் இல்லாமல் இருக்கு. அந்த கருத்து சுதந்திரம் வேணும். அந்த கருத்து சுதந்திரம் இல்லாமல் இருக்கும்போது எவ்வளோ தூரம் பேசணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நான் பத்மாவதி பாதை பற்றி சொல்லிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஹியூமன் கிரைம் இந்த என்டையர் கண்ட்ரி blown out of proportion. நேற்று இரவு 7 மணி காட்சி நான் படம் பார்த்தேன். என்ன பண்ணியிருக்காங்க, சித்தூர் ராணி பத்மினியும் சிவாஜி அவர்களும் பத்மினி நடித்த படமும் வந்திருக்கு. பட் அது கொஞ்சம் தழுவலாக எடுத்து கதையாக சொல்லி சித்தரிக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஷன் அது இங்கே. ஆனால் அதே அந்த பத்மாவதி படத்தை பார்த்தீங்கன்னா there's not a single place that any of the principles of BJP or any of the principles of the Hindus have been affected. அந்த இடத்துல நான் வந்து கண்ணீர் வடிக்கின்ற காட்சி தான் பார்த்தோம். ராஜ்புத்தோட வீரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த படத்தில். எங்கேயுமே ஒரு படி கூட அந்த ராஜ்புத்தோ இந்துஸையோ தாழ்வா காமிக்கவே இந்த படத்தில். இதை வந்து நிறுத்திருக்கிறாங்கன்னா இந்த நாடு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ சென்சார் போர்டு இஸ் அபோவ் ஆல். லெட் சென்சார் போர்ட் டேக் திஸ் திங். ஒன்ஸ் சென்சார் போர்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்ன பிறகு, சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்ன பிறகு அந்த படத்தை நீங்கள் வந்து தடுத்து நிறுத்துவதோ கல்லெறிவதோ தியேட்டரை கொடுத்துறதோ இட்ஸ் நாட் ரைட். ஸோ எதுக்குலாம் சொல்லலாம், கருத்து சுதந்திரம் இருக்குது, லெட் தம் சே. அந்த கருத்து சுதந்திரம் மீறக்கூடாது. தட்ஸ் வை தே சே. ஒரு இங்கிலீஷ் மேன் வாஸ் வாக்கிங் ஆன் த ஸ்ட்ரீட். அப்படியே ஒரு அம்பர்லாவை சுற்றிட்டே நடந்தான். பின்னாடி இருக்க சொன்னால் இந்த அம்பர்லா வந்து என் மூக்கில் வந்து அடிச்சிடும் அப்படின்னு சொன்னான். அடித்தா நான் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி பேசுவேன். எஸ், யூ காட் த ரைட், ஐ ஆல்சோ காட் த ரைட் டு யூ த அம்பர்லா. எஸ், யூ காட் யூர் ரைட் இஸ் தேர் as long as the umbrella does not touch my nose. அந்த மாதிரி யூ ஷுட் நோ யுவர் லிமிட்ஸ். எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்க, ஆசிரியர் சொல்கிறத கேளுங்க,
சமுதாயத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வு. இப்போ நியூஸ் பேப்பர் படிங்க, கேட்டிங்க இல்லையா, குழந்தைங்க போய் நியூஸ் பேப்பர் படிங்க, தெரிஞ்சுக்கோங்க உலகத்தை பற்றி. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நல்ல ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக தாய் தந்தையருக்கு பெருமை சேர்த்து கொடுங்க இல்லையா. அதெல்லாம் பண்ணிங்கன்னா திருக்குறள் படிங்க. 1330 குறள்கள் 3000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது படிக்கும் போது தான் தெரியுது எவ்வளோ ஆழமாக கல்வி கற்றவர்கள் எல்லாம் அந்த காலத்தில். தமிழ் தான் வந்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜ். தமிழை கற்றுக்கோங்க. தாய்மொழி பேசுறதுக்கு வந்து வெட்கப்படாதீங்க. ஏன்னா நம்மளாம் வந்து காலேஜில் பேசிகிட்டு இருப்போம், தமிழில் தான் பேசிகிட்டு இருப்போம். 4 கேர்ள்ஸ் பண்ண ஐயா சும்மா வாக்கிங் சொல்லி இந்த ஸ்டைலு இதெல்லாம் விட்டுடலாம். நம்ம வந்து தமிழர்கள்னா தமிழில் பேசுவோம், தெலுங்குனா தெலுங்கில் பேசுவோம். பேச வேண்டிய கட்டாயம் நீங்கள் டு கம்யூனிகேட் டு பீப்புள் இன் தேர் லாங்குவேஜ் விச் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் லாங்குவேஜ். கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ். இஃப் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் இன் ஹிந்தி, கம்யூனிகேட் இன் ஹிந்தி. எல்லா மொழிகளும் கற்றுக்குங்க. லேர்ன் one foreign language at least, because the world is growing faster. So thank you once again for the opportunity. பசியில் இருக்கும்போது நீங்கள் வந்து பேச்சை கேட்டதுக்கு நன்றி. So let us create a society in the future, breaking all barriers of caste, creed, religion and language. Thank you.